அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக சூரியனின் ஆட்சி வீட்டில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் நுழையக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் சூரியன். அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வீற்றிருந்த வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழைகிறார். அஷ்டமத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே சூரியன் மற்றும் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான பாதிப்புகள் சிக்கல்களை விளக்குவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் யதார்த்தமான ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் சாதகமற்றவராக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சூரியன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கும். அதே சமயம் சூரியன் கேது மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக இணைந்து தங்களது சப்தம பார்வையை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தின் மீது பதிப்பதால் உறுதியாகவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுவதோடு குடும்ப ரீதியாக பல சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வித்யாகாரகரான புதன். என்னதான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொன்னாலும் கூட சற்று மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும், அவசரம் காட்ட வேண்டாம். ஏனென்றால் சூரியன் புதன் மற்றும் கேது ஆகிய 3 கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரிக்கலாம். இந்த வேளையில் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. எந்த ஒரு செயலை செய்தாலும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி நன்கு திட்டமிட்டு நிதானத்துடன் செயல்படுவது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சிரமங்களை நிச்சயமாக விளக்கும். ஏனென்றால் அறிவின் அதிபதியாகவும் மதிநுட்பத்தின் ஊற்றாகவும் பார்க்கப்படுகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் இந்த வேளையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்யுங்கள். ஏனென்றால் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் ஆகியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே நிதானத்துடன் செயல்பட்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும். மேலும் குறிப்பாக சிலருக்கு மிக விரைவாக கிடைக்கலாம், அதே சமயம் சற்று காலதாமதமாகலாம். ஆனால் நிச்சயமாக புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதன். உதாரணமாக ஒரு சிறு கதை ஒன்றை பார்க்கலாம். அதன் முடிவில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படும். ஒரு போட்டியானது அறிவிக்கப்படுகிறது. வன உயிரினங்கள் மற்றும் விலங்குகளுக்கு அந்த போட்டியானது அறிவிக்கப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால் அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலையின் உச்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பரிசு வழங்கப்படும் என்பதுதான் அந்த போட்டி. அந்த போட்டி அறிவித்தவுடன் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக பறவைகள் வருகின்றன. கழுகு, புறா, மயில் போன்ற பறவைகள் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றன. அதே போன்று மிக விரைவாக ஓடக்கூடிய சிங்கம், புலி, சிறுத்தை, யானை போன்ற உயிரினங்களும் காட்டு விலங்குகளும் வருகின்றன. ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு உள்ளிட்டவையும் வருகின்றன. அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக நத்தை, ஆமை மற்றும் எறும்பும் வருகின்றன. இதை பார்த்த மற்ற உயிரினங்கள் எறும்பு, நத்தை, ஆமையை பார்த்து இந்த மலையின் உயரத்தை பார், அது வானுயர இருக்கிறது, அந்த போட்டியில் வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். எனவே இந்த போட்டியில் பங்கு பெறாமல் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று இந்த எறும்பு, நத்தை, ஆமையிடம் மற்ற உயிரினங்கள் எச்சரிக்கின்றன. ஆனால் அதை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் இந்த போட்டியில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் வந்திருக்கின்றன. இந்த எறும்பும் ஆமை, நத்தை போன்ற உயிரினங்களும் அந்த போட்டியில் பங்கு பெற்று
பெற்று போட்டி துவங்கிய சில மணி நேரங்களிலேயே பறவைகள் வானுயர எழுந்து அந்த இடத்தை எளிதில் அடைந்து விடுகின்றன. அந்த இடத்தை எளிதில் அடைந்து தங்களுக்கான பரிசை பெற்று அங்கிருந்து செல்லுகின்றன. அதைத் தொடர்ந்து மிக விரைவாக ஓடக்கூடிய சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற காட்டு விலங்குகளும், அதைத் தொடர்ந்து மான், விலங்கு, யானை போன்ற விலங்குகளும் அந்த போட்டியில் வெற்றி பெற்று பரிசை பெற்று செல்கின்றன. முதல் நாள் முடிந்தும் எறும்பு, நத்தை போன்ற உயிரினங்கள் அந்த மலையின் பாதி தூரத்தை தான் வந்திருக்கின்றன. இதை பார்த்த பறவைகள் இவங்க மூடர்கள், இவங்களால் வெற்றியே பெற முடியாது என்று எண்ணி ஏளனம் செய்து செல்கின்றன. அதே சமயம் மற்ற விலங்குகளும் உங்களால் வெற்றி பெற முடியாது, போட்டியிலிருந்து சென்று விடுங்கள் என்று எச்சரிக்கின்றன. ஆனால் எதையும் பொருள்படுத்தாமல் அந்த இலக்கை நோக்கி தான் இந்த உயிரினங்கள் நடைபெற்று செல்கின்றன. இரண்டாம் நாள் முடிவில் முக்கால்வாசி தூரமும், மூன்றாம் நாள் முடிவில் எறும்பு, நத்தை போன்ற உயிரினங்கள் அந்த இடத்தை அடைந்து வெற்றி பெற்று அதற்கான பரிசை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. அப்போது மற்ற உயிரினங்கள் எப்படியோ ஒரு வழியாக இந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லி செல்கின்றன. இதுபோன்றுதான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் நம்மளுடைய வாழ்வில் நிச்சயமாக அதிர்ஷ்டம் அடிக்கும், புதையல் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உருவாகும். இந்த பறவைகள் போன்று சில நேரங்களில் மிக விரைவாக மற்றவர்களுக்கு கிடைக்கலாம், விலங்குகள் போன்று குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்கலாம். ஆனால் இந்த எறும்பு, நத்தை போன்று சில நேரம் காலதாமதம் ஆனாலும் உறுதியாகவே புதையல் கிடைக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் 3 கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க. ஒரு வகையில் நல்ல நேரம், ராஜயோகம் என்று சொன்னாலும் கூட சற்று கவனத்துடன் இருந்தால் பொருளாதார ரீதியான இழப்புகளை தவிர்த்து லாபத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் கிடைக்கும். குறிப்பாக உறவுகள் வலுப்படும், மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் விலகும், சேமிப்புகள் மிக வலுவாக கைகூடக்கூடிய வகையில் புதிய சேமிப்புகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. ஊர் மாற்றம், இடமாறுதல் உள்ளிட்ட பல மாற்றங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வலுவாகவும் நிறைவாகவும் கிடைக்க போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்களை இந்த தருணத்தில் விளக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக கலைத்துறை மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய விருப்பம் எளிதில் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை எவ்விதமான போட்டிகளும் தடைகளும் சிரமமும் இன்றி எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான தடையும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் எளிதில் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் ஆர்வம் அதிகரிக்கும். பல கடினமான பணிகளை கூட இந்த தருணத்தில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அகன்று மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் இனிதை கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எவ்விதமான சிக்கலும் இன்றி உறுதியாக கைகூடும்.